கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த புதிய மாதத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபை, நாம் இந்த புதிய மாதத்தை காண்பதற்கு கடவுள் நம்ம கிருபை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு நாட்களும் அற்புதமான நாட்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். கடவுள் படைத்த காலங்கள் மணித்துளிகள் என்பது இந்த காலம் நல்லது, இது கெட்ட காலம் என்று ஆண்டவர் படைக்கவில்லை. படைப்பின் நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது, இந்த படைக்கும் பொழுது கடவுள் ஒவ்வொன்றும் நல்லது என்று கண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் படைத்த அனைத்தும் நன்றாகவே இருக்கிறது. மனிதன் தான் இது குறிப்பிட்டது நல்லது, இது குறிப்பிட்டது உயர்ந்தது மற்றும் தாழ்ந்தது என்று தன்னுடைய சுய நலத்திற்காக அதை வகுத்து கொண்டான். எப்படி இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் நல்ல நேரம். ஏனென்றால் அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம். கடவுள் அதை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அவ்விதமாகத்தான் இப்பொழுது நாம் ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையை தங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 22, உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்திற்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் ஆக்கினார். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்லி தருகிறது என்றால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திற்குள்ளாக எப்படி சென்றார்கள், எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை குறித்து துவக்கத்திலே சொல்லுகிறது. அதை தான் உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்திற்கு போனார்கள். இந்த 70 பேர் போனார்கள் என்பதற்கான இது எங்கே ப்ரூஃப் எங்கே இருக்கிறது என்றால், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு அவருடைய தந்தை உடன் பிறந்தவர்கள் என்று யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர் எகிப்திற்கு சென்றார்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஏன் சென்றார்கள், எதற்கு சென்றார்கள், எந்த சூழ்நிலையில் சென்றார்கள், அதெல்லாம் நமக்கு வேதத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும். அதையெல்லாம் சொல்லி நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. மாறாக இங்கே நடந்த காரியம் என்ன? 70 பேராக சென்ற இந்த மக்கள் அங்கே சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தார்களா என்றால் இல்லவே இல்லை. அதை தொடர்ந்து படிக்கின்ற வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் அதிகமான சிரமத்திற்குள்ளானார்கள். ஆனால் அந்த 70 பேர் என்ற தொகை என்ன நடந்திருக்கிறது என்றால், வானத்தின் நட்சத்திரத்தை போல் அவர்கள் திரளாக மாறினார்கள். இதுதான் இந்த புதிய மாதத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய கடவுள் நம்மை பெருகச் செய்கின்ற கடவுள். நம்முடைய கடவுள் நம்மை வர்த்திக்க பண்ணுகின்ற கடவுளாக இருக்கின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீண்ட காலத்திற்கு முன்பதாக சென்னையில் இருக்கின்ற ஒரு ஊழியக்காரருடைய வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அந்த ஊழியக்காரருடைய வீட்டில் இப்படி ஒரு வாசகம் இருந்தது. என்ன வாசகம் அது? எங்கே கல்வியிலும் மருத்துவத்திலும் ஒரு நாடு, ஒரு தேசம் வளர்ந்து நிற்கிறதோ அந்த இடத்தை நீங்கள் தோண்டி பார்த்தால் அங்கே ஒரு மிஷினரியின் கல்லறை இருக்கும் என்று எழுதியிருந்தது. அதை வாசித்தவுடனே நான் அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். எவ்வளவு உண்மை அல்லவா, எவ்வளவு உண்மை! ஒரு மிஷினரியுடைய தியாகங்கள் எவ்வளவு அதிகமானது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு கல்வி வளர்ந்து இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் கல்வியிலே நாம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றோம். மருத்துவத்திலே நாம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றோம். சமுதாயம் உயர்ந்து நிற்கிறது, வளர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு தனிப்பட்ட விதத்தில் 2 கருத்துக்கள், 2 காரியத்தை நான் சொல்வது உண்டு. ஒன்று, தமிழகம் மிஷினரிகளை அப்படியே ஏற்றுக்கொண்டது. மிஷினரிகள் இங்கே வந்து நமக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது தமிழ் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவதாக, பெரியார் போன்ற அற்புதமான மனிதர்கள் இந்த தமிழகத்தில் பிறந்து
அல்லது வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கான முன்னேற்றத்திற்கான பணிகளை அவர்கள் செய்தார்கள். இந்த 2 காரியம் இணைந்து செயல்பட்டதினால்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் மக்கள் வாழ்ந்து வளர்ந்து நிற்கின்றார்கள். இந்த உண்மையை அநேகர் ஒத்துக்கொண்டிருக்கிறதை அவர்களுடைய பேச்சுகளிலே நான் அறிந்திருக்கின்றேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தமிழகம் கிறிஸ்தவத்தை தழுவி கொண்டது, கிறிஸ்தவ மிஷினரிகளை ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு எல்லா விதத்திலும் நாம் வளர்ந்து நிற்கின்றோம். அதை தான் இங்கே நிகழ்ந்திருக்கின்ற நிகழ்ச்சியாக பார்க்கின்றோம். எகிப்து தேசத்தில் அவர்கள் 70 பேராக சென்றார்கள். கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் என்ன செய்கின்றார்? அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அவர்கள் பெருகுகிறார்கள். எப்படி பெருகுகிறார்கள்? வானத்து நட்சத்திரங்களைப் போல பெறுகிறார்கள். அப்படியானால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை வர்த்திக்க பண்ணுகின்ற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒரு நாளும் நமக்கு ஒரு குறைவும் வருகிறதில்லை. நம்முடைய வளர்ச்சி என்பது ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கடவுள் நமக்கென்று உருவாக்கியிருக்கிற திட்டங்கள், கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், கடவுள் நமக்கென்று கொடுக்க தீர்மானித்திருக்கின்ற நன்மைகள், இந்த ஒன்றையும் ஒருவரும் என்ன செய்து விட முடியாது, அழித்து விட முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. அதற்கு சரியான எடுத்துக்காட்டாக இதே வேத பகுதி இவர்களை குறித்து சொல்லும் பொழுது யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், நீங்கள் 1ஆம் அதிகாரம் முழுவதும் படித்தாலே தெரியும். அங்கே யோசேப்பை அறியாத ஒரு அரசன் தோன்றுகின்றான். யோசேப்பை தெரியாது, யாக்கோபை தெரியாது, அவருடைய பிள்ளைகளை குறித்து தெரியாது, என்ன நிகழ்ந்தது தெரியாது. இவன் வரும்பொழுது அங்கே பார்க்கின்றான், இஸ்ரவேல் மக்கள் வளர்ந்து நிற்கின்றார்கள். அவருக்கு பயம் வந்து விடுகின்றது. ஓ, இவர்கள் இவ்வளவு திரட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆகவே இவர்களை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும், இல்லை என்றால் பிற்காலத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வந்து விடுவார்கள் என்று சொல்லி இவர் என்ன செய்கின்றார் என்றால் அதிகமாக ஒடுக்குகின்றார், அதிகமாக துன்பத்தை கொடுக்கின்றார். அவர்கள் வளர்ந்து விடக்கூடாதபடிக்கு, அவர்கள் முன்னேறி விடக்கூடாதபடிக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக என்ன செய்யப்படுகிறது என்றால் அங்கே ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இவர்களை எப்படி ஒடுக்குவது என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டப்படுகின்றது. அவர்கள் எந்த விதத்திலும் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக அங்கே மாபெரும் ஆலோசனையை அரசன் மேற்கொண்டு என்ன செய்கின்றார்? அவர்கள் கொஞ்சம் கூட சுதந்திரமாக இல்லாதபடிக்கு அவர்களை நசுக்கி போட வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த குறிப்பாக 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஒடுக்கப்பட துன்புறுத்தப்பட நசுக்கப்பட இஸ்ரவேல் மக்கள் பழுகி பெருகி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அவருடைய வளர்ச்சிகளை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாமல் போயிற்று என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லாரும் தோல்வி கண்டார்கள். சாதாரண மனிதர்கள் அல்ல, அரசன் தீர்மானிக்கிறார். இதற்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும். அந்த அதிகாரத்தை படித்தார். இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு நாம் ஒரு உபாயம் செய்ய வேண்டும் என்று அந்த அரசன் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு விரோதமாக பல உபாயங்கள் செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் வளருவதை பார்த்து, நீங்கள் நன்றாய் இருப்பதை பார்த்து, அல்லது உங்களுடைய குடும்பம் சிதைந்து விட வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய வாழ்க்கை நிர்மூலமாகிவிட வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய எதிர்காலம் பாழாய் போய்விட வேண்டும் என்று சொல்லி உபாய தந்திரங்களை இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக செய்கின்ற மக்கள் இருக்கலாம். நீங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இடத்துல அநேகர் பகிர்ந்திருக்கிறார்கள், நான் கிறிஸ்தவன் என்ற ஒரே காரணத்தினாலே என்னுடைய மேல் அதிகாரி என்னை நசுக்குகின்றார் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஆகவே மற்றவர்களுக்கு என்னை பிடிக்காது என்று சொல்லி அவர்கள் எனக்கு எப்படி ஆகிய உபத்திரத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று அநேக அதிகாரிகளிடத்தில் பகிர்ந்திருக்கின்றார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் வசிக்கின்ற இடத்துல நாம் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்தினாலே, கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரே காரணத்தினாலே நாம் மற்றவர்களாலே மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ நமக்கு விரோதமாக காரியங்கள் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான நெருக்கடிகளுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன? இஸ்ரவேல் மக்கள் நசுக்கப்பட அவர்கள் பழுகி பெருகினார்கள். இது இப்படி வைத்துக் கொள்ளுவோமே, பிசாசானவன் ஒரு புறம் இந்த மக்களுக்கு விரோதமாக பலவிதமான உபாயங்களை செய்து வளர்ந்து விடக்கூடாதபடிக்கு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாதபடிக்கு, அவர்கள் எந்த விதத்திலும் நன்றாக இருந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு சதிகளை செய்து அவர்களுக்கு துன்பத்தின் மேல் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். வியாதிக்கு மேல் வியாதி, கடனுக்கு மேல் கடன், தோல்விக்கு மேல் தோல்வி, அவமானத்திற்கு மேல் அவமானம், நிந்தைக்கு மேல் நிந்தை என்று சொல்லி பல விதங்களிலே இருந்து இந்த கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அங்கே செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பக்கத்திலே நம்முடைய அருகாமையிலிருந்து நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தின்படி கடவுள் நம்முடைய வலது பக்கத்தில் நின்று கொண்டு என்ன செய்கின்றார்? நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார், நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். பிசாசானவன் தோல்வியை கொடுக்கின்றான், அந்த தோல்வியை நம்முடைய ஆண்டவர் நமக்கு வெற்றியாய் மாற்றுகின்றார். பிசாசானவன் நமக்கு விரோதமாய் ஒரு மனிதனை அனுப்பி நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றான், அல்லது நமக்கு துன்பத்தை இந்த மனிதன் மூலமாய் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் கடவுள் அதே மனிதனை கொண்டு நம்மை உயர்த்துகிறபடியான காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்கின்றார். ஆகவேதான் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாய் பற்றி எரிகிறதான அந்த அக்கினி சூளையை பார்த்து கலங்கக்கூடாது. உங்களுக்கு முன்பதாக கொந்தளித்து ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறதான செங்கடலை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான வனாந்தர பாதையை பார்த்து நீங்கள் அஞ்சிவிடக்கூடாது. ஏன்? உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த ஒவ்வொரு தடைக்கற்களையும் உங்களுக்கு ஆசீர்வாதமான படிக்கற்களாய் மாற்றி தருகின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட அவர்கள் பழுகி பெருகிக் கொண்டே இருந்தார்கள். இந்த மாதத்தில் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற இந்த அற்புதமான செய்தி அதுதான். உங்களை வர்த்திக்க செய்கின்ற கடவுளாய், உங்களை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாய் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய தாசன் அழகாய் சொல்லுவார், அவர் ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை! அவர் நம்மை ஆசீர்வதிப்பவர், அவர் நம்மை பலப்படுத்துபவர், அவர் நமக்கு வேண்டியெல்லாம் கிருபையை கொடுக்கிறவர், அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவர் அவராக இருக்கின்றார். இறுதியாக இந்த வசனத்தை இன்னொரு முறை நான் சொல்லுகிறேன். உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்திற்கு போனார்கள், இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர், அதை மறந்து விடக்கூடாது. not because of their ability, not because of their wisdom, not because of their knowledge, not because of their wealth, just because of the Lord alone. கடவுளால் மட்டுமே. அந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியினாலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் ஆக்கினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் இது நம்முடைய திறமையினால், நம்முடைய கை பலத்தினால் உண்டானதல்ல. இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஒரு அலுவலகத்தில் அதிகாரியாக அல்லது ஒரு நல்ல வியாபாரியாக
அல்லது ஒரு நல்ல ஒரு தொழிலாளராக அல்லது தொழில் முனைப்பு புரிகின்றவராக, ஒரு மருத்துவராக, ஒரு ஆசிரியராக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் அந்த ஞானத்தை, கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்கின்றது. இஸ்ரவேல் மக்கள் 70 பேராய் உள்ளே சென்றவர்களை அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். யார் யார் கண்களை தயவு கிடைக்க வேண்டுமோ, யார் யாரை அதற்கென்று பயன்படுத்த வேண்டுமோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் அற்புதமாக பயன்படுத்தினார். அதனுடைய விளைவு என்ன? கடவுளுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை எந்த ஒரு மனிதனாலும், ஏன் எகிப்து தேசத்தின் அரசனால் கூட என்ன செய்ய முடியவில்லை, அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் கேள்விகள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கலாம். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது, என் பிள்ளைகளுடைய கல்வி, என் பிள்ளைகளுடைய உயர்வு, என் பிள்ளையின் திருமணம், இப்படி பல கேள்விகள் குழந்தைகளை குறித்து, இன்னும் தன்னுடைய தொழிலை குறித்து, தன்னுடைய வீட்டை குறித்து, தன்னுடைய ஆரோக்கியத்தை குறித்து. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக எத்தனை உபாயங்கள் செய்யப்பட்டாலும், நமக்கு விரோதமாக எவ்வளவு பேர் எழும்பி நின்றாலும், நம்முடைய கடவுள் ஒருவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆம், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் வர்த்திக்க பண்ணுவார், அவர் உயர்த்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த மாதம் முழுவதும் கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தைரியமாக இந்த மாதத்தை நாம் சந்திப்போம். இந்த மாதத்தில் நாம் கடவுளை கனப்படுத்துவோம். இந்த வசனத்தில் சொன்ன வண்ணமாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியார். ஸோ கடவுளுக்கு அந்த கனம், இது என் ஆண்டவரால் மட்டும்தான். நான் இன்னும் என் ஆண்டவரை நான் பற்றி கொள்வேன், இன்னும் என் ஆண்டவரோடு கூட நான் இருப்பேன். அப்படி நாம் பற்றி கொள்வது மிக மிக அவசியம். அப்படி செய்வீர்களானால் நிச்சயமாக இந்த 7வது மாதம் ஒரு மகிமையின் மாதமாக இருக்கும், ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும். 6 மாதங்கள் நீங்கள் காணாத ஆசீர்வாதத்தை இந்த 7வது மாதத்தில் கடவுள் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு பாதி ஆண்டை நான் கடந்து வந்து விட்டேன். இதுவரையிலும் எனக்கு நான் எதிர்பார்த்தவைகள், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறவைகள் ஒரு இம்மி அளவிற்கு கூட அசையவில்லை, மாற்றங்கள் இல்லை என்று சொல்வீர்களானால், ஒரு இமைப்பொழுதில் இந்த மாதத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட முடியும். ஏன் தெரியுமா? நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் அவர் காட். நத்திங் இஸ் இம்பாசிபிள். He can make anything possible at any time. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவராலே பண்ண முடியும். இந்த மாதம் அப்படி செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை கொடுத்த இந்த ஆசீர்வாதமான மாதத்திற்காக உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவராக, எங்களை பெருகச் செய்கின்ற ஆண்டவராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இல்லை ஒரு புதிய மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த புதிய மாதத்திலே கடவுள் எனக்கு கொடுத்த வார்த்தை சொல்லுகிற வண்ணமா, இஸ்ரவேல் மக்கள் 70 பேராய் அவர்கள் எகிப்துக்குள் போனார்கள். ஆனால் நீரோ அவர்களை வானத்தின் நட்சத்திரத்தை போல நீர் திரட்சியாக்கினீர். ஆண்டவரே, எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய எதிர்காலம், எங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உம்மில் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், ஒருவரும் அதை தடுக்க முடியாது. ஆகையினாலே உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எங்களுக்கு போதும். நீரே எங்களுடைய ஆண்டவர். எப்படி இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்தீரோ அதே வண்ணமாக எங்கள் வாழ்க்கையில் இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். உம்மையெல்லாம் ஆண்டவரே, ஒருவரும் எங்களை ஆள மாட்டார்கள். நீர் எங்களை ஆண்டவர்களும், நீர் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, அடியனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள்
இந்த மாதத்தை துவங்கும் பொழுது ஒருவேளை பல கவலையோடு கூட வேதனையோடு கூட இந்த மாதத்தை நான் எப்படி நடத்தப் போகிறேன், இந்த மாதத்தின் ஆகிலும் நன்மை நடைபெறாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட கவலையோடு கூட, அல்லது என் குடும்பம் இப்படி சிதைந்து நிற்கிறதே, என் தொழில் இப்படி முடங்கி போனதே, என் ஆரோக்கியத்தை நிமித்தமாக இன்றைக்கு நான் அப்படியே குறுகிவிட்டேனே என்றெல்லாம் நினைக்கிற மக்களுக்கு இல்லை இல்லை, உன்னுடைய வளர்ச்சியை ஒருவரும் தடுக்க முடியாது என்று சொல்லி நீ தம்முடைய பிள்ளைகளை அருகில் அமர்ந்து சொல்லி தந்து கொண்டிருக்கிறதற்காய் தோற்றம் திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். என் தேவன் ஒவ்வொருவரோடு இருந்தவர்களும் இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும், தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் ஆசீர்வாதம் அரவணைக்கும் நம் அனைவரோடும் நம்முடைய எல்லா தேவைகளோடும் கடந்த நாட்களில் இருந்ததைப் போல இந்த நாட்களிலும் இந்த புதிய மாதத்திலும் அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நம்மை திரட்சியாக்குகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை உயர்த்துகிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய், நாம் விரும்பின நாம் எதிர்பார்க்கிற அனைத்தையும் கொடுக்கிறவராய் நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். May God bless you all. Thank you very much.